Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா IPL 2024 குவாலிஃபயர் 2 ராஜஸ்தான் ராயல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்சிபி ஆடின மேட்ச்சில் மோஸ்ட்லி நான் வந்து சொல்லியிருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்சிபி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது ஃபுல்லாமே மாறுச்சு. ஸோ கிட்டத்தட்ட டீம் வந்து ஸ்மால் லீக் கொடுத்ததுமே ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்ற கான்செப்டில் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதுவுமே ஃப்ளாப் ஆச்சு. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் மாதிரி ஆர்சிபி மறுபடியும் வந்து நிரூபிக்கிறாங்க. குவாலிஃபயர் நாக் அவுட்னு வந்தால் தோற்று போகிறது. ஸோ ரொம்ப புவரான ஒரு கிரிக்கெட் தான் வந்து ஆடினாங்க. ராஜஸ்தான் அதை பயன்படுத்தி அவங்க வின் பண்ணிக்கிட்டாங்க. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ ஆட போகிறது சன்ரைஸ் ஹைதராபாத்து கூட. ஸோ பேட் கமின்ஸ் கேப்டனாக இருக்கக்கூடிய ஒரு டீம் டிரைவர்ஸ் கட் ஃபார்முக்கு திரும்பினா அந்த டீம் வந்து எப்படி ஆடுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ க்ளோஸ் மேட்சாக போனால் யார் வின் பண்ணுவாங்கன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரெஷரில் நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் கூட தப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தோம்னா May 24 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது சேப்பாக்கில். ஸோ கிரவுண்டு தான் வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இதாக வந்து இருக்கும் இந்த மேட்ச்சில். ஏன்னா கண்டிப்பாக சேப்பாக்கில் ஆடுறப்போ ரெண்டு டீமோட அதிரடி பேட்டர்ஸுமே கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஹிட் பண்ண முடியாது மற்ற பேட்டிங் ட்ராக் மாதிரி. ஸோ ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடி பழக்கப்பட்ட ஒரு டீம் சன்ரைஸ் ஹைதராபாத். மற்ற கிரவுண்டுன்னு வரப்போ கொஞ்சம் தடுமாறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ராஜஸ்தானுக்குமே வாய்ப்புன்றது இருக்குது இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து டோட்டல் மேட்சஸ் இங்கே 137 மேட்ச் நடந்திருக்கு. 71 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 64 மேட்ச் இந்த செகண்ட் பண்ண டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 159 தான். கடைசியாக ஆடின மேட்ச் எல்லாமே கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேமாக தான் போயிருக்கு. ராஜஸ்தான் ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி அதில் தோற்றுருக்காங்க. அதையும் வந்து பார்த்துருப்பீங்க. 11 சேலஞ்சஸ் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரே ஆப்பு டிடிஎஸ் ஃப்ரீ தராங்க. எப்படின்னா ஒரு மாதத்துக்கு 20,000 வரையும் உங்களுக்கு டிடிஎஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில ஆப்ஸில் வந்து ப்ளே பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணுறீங்க. உடனுக்குடனே வித்ட்ரா பண்ணுறப்போ டிடிஎஸ் நிறையா எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஆப்பில் ப்ளே பண்ணாலுமே நீங்கள் கொஞ்சமாச்சும் வின்னு லாஸ்ன்ற மாதிரி ப்ளே பண்ணி கடைசியில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்ப தான் நெட் வின்னிங் கணக்கு வரும். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணி அதில் உடனே ஜெயிச்சோடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணால் டிடிஎஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிடிஎஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறது எந்த ஒரு ஆப்புமே அதை எடுத்துக்கிறது இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டியுமே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஆனால் அந்த ஜிஎஸ்டியை தான் மொத்தம் இருக்க எல்லா ஃபேண்டசி ஆப்ஸுமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. வேறு வழியும் இல்லை. ரெண்டுமே யூசர்ஸ் கொடுத்தா யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்கன்ற கான்செப்டில் தான் ஜிஎஸ்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பில் டிடிஎஸ் வந்து 20,000 வரையும் மந்த்துக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க. நீங்கள் அந்த 20,000க்குள்ளே வந்து நெட் வின்னிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 20,000க்குள்ளேன்னு இல்லை, அந்த 30% கணக்கு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பம் உள்ளவங்க. ஸோ சொல்ல சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 4 days 5 days வந்து சொல்லியிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி எடுக்கிறாங்களா இல்லையான்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ தான் கண்டிப்பாக. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே கடைசியாக நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி லோ ஸ்கோரிங் கேமாக தான் போயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரு 170 160ன்ற ஒரு கேட்டகரியாக தான் போயிருக்கு. சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவுமே முக்கியம். இப்போ குவாலிஃபயர் 1லையும் சரி எலிமினேட்டர்லையுமே சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டாஸ் ஜெயிக்கிறவங்க பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மேபி எதாவது மழை பெய்யும் டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு ஏதாவது கால்குலேஷன் இருந்தாங்கன்னா மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ரொட்டேட்டிங் பேட்டர்ஸுக்கு நல்லாவே இந்த கிரவுண்டு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரியான் பராக் என்ன தான் அடித்த மாதிரி இருந்தாலும் எல்லா மேட்சுமே அவர் 30 பாலுக்கு மேலே வந்து பிடிக்கிறார். அபிஷேக் சர்மா டிரைவர்ஸ் கட்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 பால் 20 பால் ஆடுறவங்க இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு வந்து அடிக்க முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் ரொட்டேட்டிங் பேட்டர்ஸுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறது இந்த கிரவுண்டில் கிடைக்கும் ஸ்லோவாக ஆடுறவங்களுக்கு. ப்ளஸ் ஒரு முக்கியமான ஸ்டார்ட்டு சஞ்சு சாம்சன் இதுவரையும் சேப்பாக்கில் பெரிய இன்னிங்ஸ் ஆனதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப்பும் ஆகிருக்காரு. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினுக்கு நல்ல ஃபேவரான ஒரு கிரவுண்டு. ரீசன்ட் ஃபார்மே நல்லாயிருக்கு. ஏர்லியாக ஏதாவது டாம் கேட்மோரே யாராவது அவுட் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அஸ்வின் பேட்டிங்கும் வர வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஸ்வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். முக்கியமான ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இந்த மேட்ச்சில் இருப்பார். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரே கிளிப்பை தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெரிய அளவில் வின்னிங் கிடையாது. அதனால் கிளிப்பே நான் மாற்றலை. இப்போதைக்கு வின்னிங் வந்திருக்கிறதுனால வந்து கிளிப்பை மாற்றிருக்கேன். ஸோ ஒரிஜினல் சேனல் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ ஃபேண்டசியை புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். வின்னு லாஸ் மாதிரி தான் வரும். எப்படினாலும் நம்ம வின்னுன்றதை கொண்டு வந்துடலாம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்தால் நல்லாவே வந்து கிளிக் ஆகும். ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ நான் வந்து வின்னிங்ஸ் ஆல்ரெடி 2 மேட்ச் தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்சிபி அதுக்கப்புறம் டிசி மேட்ச்சுக்கு வந்து கம்மியாக வந்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன்.
அந்த மேட்ச் வந்து எப்படி போகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா மேட்ச் வின்னிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வேர்ல்டு கப் தான் வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல்லாக வின்னிங் தரணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புமே பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பிளேயரை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு அது ஒர்க் ஆகுது. இல்லை உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம் மட்டும் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வின்னுலாம் சகஜம்தான். என்னடா வின் ஆனோன்னே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நம்ம யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ் ஆகிறப்பயுமே ஒவ்வொருத்தரையுமே வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வின் ஆகிறப்பே அப்போ சொல்லணும். அதுதான் கரெக்ட். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிளேயிங் 11 பார்ப்போம். அபிஷேக் சர்மா, டிரைவர் ஹெட் 2 பேருமே வந்து ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. மேபி இந்த மேட்ச்சில் அபிஷேக் சர்மா பெஞ்சில் இருக்க சான்ஸ் வந்து அதிகம் கம்மி தான். இம்பாக்ட் பிளேயரை மாற்ற மாட்டாங்க. தேவைப்பட்டால் ஓவர்ஸ் வீசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ராகுல் திரிபாதி ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் இருக்கார். நிதிஷ்குமார் ரெட்டி பெரிய மேட்சஸ் வரப்போ சொதப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹென்ரி கிளாசன் ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் அதே ஸ்பின்னுக்கு அவுட் ஆகி பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பின்னுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கக்கூடிய ஒரு விக்கெட்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் சான்ஸ்ன்றது இருக்கும். கிளென் பிலிப்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்கன்றது எதிர்பார்ப்பு. அப்படிலாம் ஆடல் மார்க் நம்ம ஆடலாம் மேபி. ஏன்னா அந்த வியாஸ்காந்த் விஜயகாந்துக்கு பதிலாக மார்க்கண்டே கொண்டு வந்தால் நல்ல ஒரு பிக்காக இருக்கும். உனாட்கட் இம்பாக்ட் பிளேயராக வரலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது பேட்டராக ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி இதான் வந்து பிளேயிங் லெவனாக இருக்கலாம். அப்படி கிளென் பிலிப்ஸ் வந்தால் அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம்னா சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு தான். ஏன்னா தேவைப்பட்டால் அந்த ஆஃப் ஸ்பின்னுன்ற ஒரு பவுலிங்கை கண்டிப்பாக வந்து அவர் நல்லாவே வந்து வீசுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஹெட்மயர், ஜெய்ஸ்வால் இருக்காங்க. பட் இருந்தாலும் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராகவே அவர் சும்மா தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். மேபி ஆடுவாரா அப்படின்றத ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. நட்ராஜன் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப 2 விக்கெட்டுன்றது எடுக்கிறாரு. பட் இந்த கிரவுண்டோட ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்குது அவரோட பெர்ஃபார்மன்ஸு. புவனேஸ்வர் குமார் திருப்பி அவரோட ஃபார்முக்கு திரும்பிட்டார். பட் ஃபார்முக்கு திரும்பிட்டாருன்னா விக்கெட் எடுக்காமல் போகிற ஃபார்முக்கு திரும்பி இருக்கார். லாஸ்ட் மேட்சே பார்த்தோம், இனிஷியல் விக்கெட் எடுக்க முடியல. ஆனால் இங்கே அவர் விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். காரணம் என்னென்னா புவனேஸ்வர் குமாரை கரெக்டாக பிக் பண்ணி டாம் கேட்மோ, ஜெய்ஸ்வால் ஆடுறது கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேர் ஆடினப்பயே சஞ்சு சாம்சனும் டக்கு, ஜாஸ் பட்லருமே டக்கு. அந்த லாஜிக்கில் பார்த்தா கூட ஏர்லி விக்கெட்ஸ் வந்து புவனேஸ்வர் குமார் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு, ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். பேட் கமின்ஸ் ஆல்ரவுண்டரு, பேட்டிங்கில் பவுலிங் எதுலையா ஒன்றில் வந்து பெரிய மேட்சஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். ட்ராப் பண்ண சான்ஸே கிடையாது. அப்துல் சமாது, அதுக்கப்புறம் அந்த சபாஸ் அகமது, இந்த 2 பேர் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிளேயர்ஸ் ஆடுறாங்க. வந்தால் ஒரு 10 ரன் 15 ரன்னு இல்லாட்டி ஒரு விக்கெட்டை பவுலிங் கிடச்சா எடுக்கிறாங்களே தவிர்த்து சபாஸ் அகமது, அப்துல் சமாது 2 பேருமே வேஸ்டட் பிக் தான் இருக்காங்க. உள்ளேயும் ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு மேட்ச் வேணால் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமே தவிர்த்து ரொம்ப ரிஸ்கி பிக்கு. இந்த சைடில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, டிரைவர்ஸ் கிட்ட தொடர்ச்சியாக குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அவுட் ஆகிருக்கார். அப்போது இங்கே ட்ரெண்ட் போல்ட் விசஸ் டிரைவர்ஸ் கிட்ட அபிஷேக் சர்மா பேட்டில் பயங்கரமாக இருக்கும். அபிஷேக் சர்மா நல்லா ஹிட் பண்ணியிருந்தாலும் டிரைவர்ஸ் கிட்ட அந்த மைண்ட் செட் எப்படி மாற்றி ஆடுவாருன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்படி ஏர்லியாக வந்து அவுட் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ராகுல் திரிபாதி நல்ல இன்னிங்ஸ் ஆட சான்ஸ் இருக்குது. ஸோ இவருமே வந்து லாஸ்ட் மேட்சே மிச்சல் ஸ்டார்க்கு அவுட்டு தான். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து LBW கேட்க வேணான்னு சொல்லிட்டார். அப்படி இல்லாட்டி க்ளீன் அவுட்டு. இவருக்கும் ப்ராப்ளம் இருக்குது ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எதிராக. சப்போஸ் அப்படி இவரும் அவுட் ஆகி இவரும் அவுட் ஆகிட்டால் இந்த கேமில் கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ரெம் கார்ட் பிக்காக புவனேஸ்வர் குமார், நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க 2 பேர் ஆனால் சேஃபஸ்ட்டு ஒரு பிக்காக நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒன் சைட் டீம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 பேரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். பட் அது மிகப்பெரிய ஒரு ஹை ரிஸ்க்காக இருக்கும். ஏதாவது ஒரு சில கிராண்ட் லீக்ஸில் வேணால் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்ஸில் கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார், நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு டீசென்ட் பிக்ஸு. கிளென் பிலிப்ஸ் உள்ளே வந்தால் அட்வான்டேஜ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அதிகமாகும். சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் பேட் கமின்ஸ் மினிமம் ஒரு விக்கெட், பேட்டிங் வந்து 20 ரன். ஹென்ரி கிளாசன் மினிமம் 2 விக்கெட் கீப்பிங்கில் கேட்ச்சு. அதுக்கப்புறமா பேட்டிங் வந்து ஒரு 20-30 ரன் ஆட முடியும். என்னதான் சகல் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கணும்னு நினச்சாலும் ஒரு 2-3 சிக்ஸாவது அடிக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது அதிகம். இனிஷியல் ஸ்பெல்லில் புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், நட்ராஜன் இவங்க தான் வந்து கம்பைன் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. டெத்தில் பேட் கமின்ஸ், நட்ராஜன் தான் பவுல் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு டெத்தில் சந்தீப் சர்மா ஒரு ஓவர் பவுல் பண்ணாலும் ஆவேஸ் கான் தான் மோஸ்ட்லி ஓவர்ஸை பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்சே பார்த்தோம். ட்ரெண்ட் போல்ட்டு பவுல் பண்ண வாய்ப்புகள் அதிகம். சந்தீப் சர்மாவோட ரிதம்ன்றது உடஞ்சிருக்கு. விக்கெட்டுன்றது எடுக்கிறதுக்கு தடுமாறதையும் பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்விங் கிடச்சி அந்த மாதிரி வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி அவர் பவுலிங் போடுறதில்ல. டைட்டாக பவுல் பண்ணுறாரு, டாட் பால்ஸ் பவுல் பண்ணுறாரு. அதான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு மேட்ச் 5 விக்கெட் எடுத்தார் தவிர்த்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக 1 விக்கெட் 2 விக்கெட்டுன்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு. பட் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஓரளவுக்கு டீசெண்டான பிக்கு தான். செகண்ட் பவுல் பண்ணால் நம்ம ட்ராப் பண்ணலாம். சகல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச்சில் அப்படின்னா
ஸ்பின்னுக்கு எப்படினாலும் ஹெல்ப் கிடைக்கும். ஸோ எப்படியும் ஒரு விக்கெட்டாக எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்காக நம்ம எடுத்துக்கலாம். குல்தீப் யாதவ் அவுட் ஆகி பார்த்துருக்கோம். நிறையா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் அவுட் ஆகி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரிதமில் பார்க்குறப்போ செகல் ரன்ஸ் போனாலும் ஒரு விக்கெட்டாக எடுக்க சான்ஸ்ன்றது அதிகம். பட் லாஸ்ட் டைம் ஆடுறப்போ பயங்கரமாக அடித்தாங்க எஸ்ஆர்ஹெச் வந்து செகலை. அஸ்வின் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு. ஏன்னா ஏர்லி விக்கெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அஸ்வின் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ஒரு டீசெண்டான கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸாக பார்க்கலாம். சஞ்சு சாம்சனை மோஸ்ட்லி கேப்டன் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் பெரிய மேட்சஸ்ன்னு வரப்போ அவர் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆவார்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ரியான் பராக் மெச்சூர்ட் இன்னிங்ஸு. ஹெட்மயர் செகண்ட் பவுலிங் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஹெட்மயரை பிக் பண்ணிக்கோங்க. சேசிங் அப்போது எப்படினாலும் பேட்டை வீசி ஒரு 2 6 2 4ன்ற மாதிரி அடிச்சிருவார். லாஸ்ட் மேட்சே நான் சொல்லியிருப்பேன். அந்த மேட்ச்லேயும் வந்து 26 ரன் 27 ரன் கிட்ட வந்து அடித்தார். கண்டிப்பாக ஹெட்மயர் ஒரு டீசெண்டான பிக்கு சேசிங்கில். டாம் கேட்மோர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் புவனேஸ்வர் குமாருக்கு எதிராக. அதே மாதிரி இங்கே ட்ரெண்ட் போல்ட் விசஸ் ஆப்போசிட்டில் ட்ரைவர்ஸ் ஹெட் அபிஷேக் சர்மா இருக்கும். ஹென்ரி கிளாசன் செகல் பேட்டில் இருக்கும். பட் யார் வின் பண்ணுவாங்கன்றது தான் வந்து இந்த மேட்சே வந்து நிர்ணயிக்கும். அந்தளவுக்கு வந்து க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்குது. ரோமன் பவல் ரொம்ப தடுமாறி தான் வந்து ஆடுவார். பட் கேட்சஸ் வந்து பிடிக்கிறாரு. அதே மாதிரி பேட்டிங்லேயும் போன மேட்ச் ஏதோ ஒரு 10-15 ரன் அடித்தார். டாப்பில் விக்கெட்ஸ் போன்ற காம்பினேஷனில் டீமை போடுறப்போ நீங்கள் ரோமன் பவுலையும் ஏதாவது ஒரு சில டீமில் ட்ரை பண்ணலாம். ஜொரைல் ஜஸ்ட் ஒரு பிளேயர் ஆடுறாரே தவிர்த்து ஒரு ரிதமில் பெரிய அளவில் அவர் இல்லவே இல்லை. ஸோ ஆவேஸ் கான் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு. சந்தீப் சர்மா ஃபஸ்ட் போல் பண்ணால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெண்ட் போல்ட்டு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக இருப்பார். சேம் ரியான் பராக்கு ஏதாவது சான்சஸ் கிடைச்சாலுமே ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் படி பார்த்தோம்னா ரியான் பராக்கு கரெக்டாக ஸ்டெம் டு ஸ்டெம் யாக்கர் வீசினா அவுட் ஆகிறாரு. அதை நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ் எதிர்பாராதப்போ ஒரு ஏக்கர் வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நட்ராஜும் நல்லாவே ஏக்கர் போடுவார். புவனேஸ்வர் குமாரும் போல் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி ரியான் பராக் ஃப்ளாப் ஆகிறது கூட சான்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி இருந்தால் ஹெட்மயர் அதுக்கப்புறம் அஸ்வின் ரோமன் பவுல் கீயாக மாறலாம். ஸோ க்ளோஸாக வந்து டீமை போடுங்க. சப்போஸ் டாஸை வின் பண்ணி பவுலிங் வந்து தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா சேசிங் டீமுக்கு ஃபேவராக கொஞ்சம் டீமாக போகிறதும் நல்லாவே இருக்கும். அந்த ரிதம் கண்டினியூ ஆகுது. இந்த கிரவுண்ட்லேயுமே அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் இந்த மேட்ச்சில் பொறுத்தவரை அஸ்வின் ஒரு டீசெண்டான கிராண்ட் லீக் ப்ளஸ் ஸ்மால் லீக் நல்ல ஆப்ஷனு. ஆவேஸ் கானை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் ரிஸ்க் தான். இங்கே உங்களுக்கு ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் ட்ரைவர்ஸ் அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷனாக ஹென்ரி கிளாசன் பேட் கமின்ஸை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் போல் பண்ணால் நட்ராஜன் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாட்ஸ் பார்த்தா அதில் உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். ட்ரைவர்ஸ் ஹெட்டு 58 ரன்னு. பட் அதுலேயுமே லக்கியாக தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசியாக தொடர்ந்து வந்து டக்காயிருக்காரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு. அதுவும் போல்டு வென்யூவில் 13 ரன் தான் அடிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா 5 மேட்ச்சில் ஹெட் ஹெட்டில் 97 ரன் தான் அடிச்சிருக்காரு. வென்யூவில் 4 மேட்ச்சில் 56 ரன் தான் அடிச்சிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. ராகுல் திரிபாதி 23 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 28 ரன் ஆவரேஜ். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இவங்க 2 பேர்த்த கட் பண்ண வேணாம். நீங்கள் ராகுல் திரிபாதியை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல ஆட் பண்ணி நிதிஷ்குமார் ரெட்டி ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச்சில் 76ம் தேவைப்பட்டால் பவுலிங்கும் போடலாம். அதில் லக்கில் ஒரு விக்கெட் எடுக்கவும் சான்ஸ்ன்றது இருக்கலாம். ஒரு டீசெண்டான பிக்கு தான். வென்யூவில் 15 ரன்னு. ஹென்ரி கிளாசன் 3 மேட்ச்சில் 74 ஹெட் ஹெட். வென்யூவில் 37 ரன் தான் அடிச்சிருக்காரு. புவனேஸ்வர் குமார் ஹெட் ஹெட்டில் 18 விக்கெட்டும் வென்யூவில் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. தீபக் சகர் கேட்டகிரி. நட்ராஜன் ஹெட் ஹெட்டில் 6 மேட்ச்சில் 6 விக்கெட்டும் வென்யூவில் 3 மேட்ச்சில் 3 விக்கெட் தான். பேட் கமின்ஸு 8 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 4 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆவரேஜ் பார்க்கலாம். ஜெய்ஸ்வால் ஹெட் ஹெட் ஆவரேஜ் பார்த்தோம்னா 37 ரன்ஸு. பட் அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக அவர் ஆடுறாரா, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. வென்யூவில் 2 மேட்சஸில் 34, ஹெட் ஹெட்டில் 46 ரன் ஆவரேஜ் சஞ்சு சாம்சன் வச்சுருந்தாலும் சேப்பாக்கில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது. தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு தான் வந்தாயிருக்கார். பட் விக்கெட் கீப்பிங்கில் ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அடித்தா கூட நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ரியான் பராக் ஹெட் ஹெட்டில் 34 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 47, ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அஸ்வின் ஹெட் ஹெட்டில் 11 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, வென்யூவில் 50 விக்கெட்டு. பட் இருந்தாலும் அஸ்வின் தேவைப்பட்டால் பேட்டிங் மேலே வரதுக்கு சான்ஸ்ன்றது இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் 13 விக்கெட்டு, வென்யூவில் 7 விக்கெட்டு. ஆவேஸ் கான் ஹெட் ஹெட்டில் 10 விக்கெட்டும், வென்யூவில் 6 விக்கெட்டும். ஸோ விக்கெட் டேக்கிங் ஆவரேஜ் வந்து ஆவேஸ் கான் அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கிறதே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சந்தீப் சர்மா வென்யூவில் 5 மேட்ச்சில் 2 விக்கெட்டு, ஹெட் ஹெட்டில் 10 மேட்ச்சில் 10 விக்கெட். யுஸ்வேந்தர் சகல் ஹெட் ஹெட்டில் 28 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூவில் 7 விக்கெட்ன்ற மாதிரி எடுத்திருக்காரு. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸு. உங்களோட ஐடியாஸையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஹென்ரி கிளாசனை கேப்டனாக கொடுத்து அஸ்வின் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன்.
ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரைவர்ஸ் கேட்டு சஞ்சீவ் சாம்சன் ட்ரை பண்ண வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப. ஸோ ஆன் டைமில் யோசிச்சுக்கோங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் நல்ல ஒரு பிக்கு தான். ஸோ பார்ப்போம் ஆன் டைமில் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டே வந்து ஒரு மாடல் டீம். ஃபேவ்லான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் கான்டெஸ்ட்டு. ஓரளவுக்கு நல்ல டீம் போட்டால் போதும். லாஸ்ட் மேட்சே வந்து நம்ம அந்த தயாளுக்கு பதிலாக வேறு ஒரு பவுலரையோ ஒரு ஃபெர்க்யூசன் எடுத்தால் கூட ஒரு விக்கெட்டு. ஏன்னா தயாள் நம்ம எடுத்ததில் தப்பு கிடையாது. அவர் வந்து நல்லா தான் வீசினார். 2 கேட்சை ட்ராப் பண்ணாங்க. கேமரான் க்ரீன் ஒரு கேட்சை விட்டார், மேக்ஸ்வெல் ஒரு கேட்சை விட்டார். அந்த 2 கேட்சை பிடிச்சிருந்தா ஆர்சிபி ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ கொஞ்சம் யோசிச்சு நல்ல டீம்ஸாக வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஃபேவ்லான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டக்குன்ற ஆஃபரோட பயன்படுத்தி முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸு என்னோடய ஐடியாஸை சொல்லியிருக்கேன். உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்க.